கேரட், ஜவ்வரிசி, வெல்லம், தேங்காய் பால் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான பாயசம் செஞ்சிடலாம். அருமையாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பெரியவங்களுமே விரும்பி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் பேரிச்சம்பழம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். ஜவ்வரிசி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற போட்டு அதுக்கப்புறமா தான் இது ரெடி பண்ணணும். முதலியே ஊற போட்டுடலாம். தேங்காவையும் பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு அரை மூடி தேங்காவை பால் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி நம்ம உகாதி பக்கத்துலேயே வந்தாச்சு. உகாதிக்கு போலி செய்கிறது வழக்கம். அதோடு கூட ஒரு நல்ல பாயசமும் செய்யலாம். அது இந்த தடவை கலர்ஃபுல் ஜவ்வரிசி கேரட் இதை வச்சு ஒரு சூப்பரான கலர்ஃபுல் பாயசம் செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ என்னென்ன தேவைகள்னு பார்க்கலாம். கேரட் நல்லா பெரிய கேரட் துருவி வச்சுருக்கேன். இது ஒரு ஜவ்வரிசி ஒரு 100 கிராம்ஸு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஊற போட்டு வச்சாச்சு. இதுக்கு டபுள் மடங்கு வெல்லம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் இவ்வளோ நெய் தேவைப்படும். நெய்யில் செஞ்சால் தான் இந்த பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டுக்கலாம். லவங்கம், கிராம்பு 2-3 போட்டுக்கலாம். இந்த பாயசத்துக்கு கிராம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட கூட முந்திரி கொஞ்சம் பாதாமி இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சவக்கட்டும். ரெட்டான ஒன்று இந்த கேரட் துருவலை இதில் சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய கேரட்டாக ஒன்று, கொஞ்சம் சின்னதாக இருந்தால் 2 கேரட் எடுத்துக்கணும். இதை நல்லா நெய்யில் வதக்கிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ். கேரட்டை வதக்க நெய்யில் வறுக்கும்போது நல்ல ஒரு அரோமாங்க, சூப்பரான வாசனை வந்துட்டுருக்கு. அதனால தான் இது நெய்லேயே செஞ்சால் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போது இந்த கேரட் ஓரளவுக்கு வதக்கியாச்சு. ஜவ்வரிசியை நல்லா ஊறி இருக்குது. இப்படி பண்ணும்போது நல்லா பாருங்கள் மாவு மாதிரி ஆயிடுச்சு. இந்த பதம் இருக்கும்போது நல்லா கழுவி தான் இது ஊற போட்டு வச்சுனால தண்ணியோடய இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் வாட்டர் இதில் விட்டுட்டு நம்ம இதை நல்லா வேக விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போது இந்த ஜவ்வரிசி ஒரு 70% நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்துடலாம். நல்லா தேங்காய் பால் ஒரு 3/4 லிட்டர் தேங்காய் பால். பாருங்க, தேங்காய் பால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். அப்போ தான் இது தேங்காய் பால் ஏன் சேர்க்குறோன்னாக்க இதுக்கு வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். நார்மல் பாலும் சேர்த்து செய்யலாம். ஆனால் அது நம்ம சர்க்கரை சேர்த்து செய்யணும். நார்மல் பால்னா சர்க்கரை. இது ஒரு மாதிரி திரிஞ்சிடும். இந்த நார்மல் பாலில் வெல்லம் போட்டு செய்யும்போது திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால நம்ம இப்போ தேங்காய் பால் போட்டு இதை ரெடி பண்ணுறோம். இதுலேயே இதுவும் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஒரு 20% வேக வேண்டியது இருக்குது இந்த ஜவ்வரிசி. அதெல்லாம் நல்லா இதில் வெந்திருக்கோம். நல்லா இது ஜவ்வரிசி நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான வெல்லம் சேர்க்கலாம். இது எந்த கல்லும் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு வெல்லம். சப்போஸ் கல் இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை உருக்கி கூட ஃபில்டர் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் இதை அப்படியே சேர்க்குறேன். இதில் 1க்கு 2 மடங்கு ஜவ்வரிசி எவ்வளவோ அதில் டபுள் அளவுக்கு வெல்லம். இதை போட்டு நல்லா இது கரையிட்டோம். இதில் கரைஞ்சி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த பேரிச்சம்பழத்தை ஒரு நிமிஷம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் சேர்த்துடலாம். அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பேரிச்சம்பழம் இதில் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பேரிச்சம்பழங்களை சேர்த்தாச்சு. ஒரு 6 பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்தாச்சு. இப்போ ஒரே ஒரு நிமிஷம் இதை விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டாக்க ஜவ்வரிசி கேரட் பாயசம் ரெடி. பண்டிகையை நல்லா ஜமாச்சிடலாம். இதோட
பாயசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்குமே அந்த கேரட் சேர்த்து கொடுத்துருக்கறதுனால நல்ல ஒரு சத்தான ஒரு பாயசம், ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயசம். இப்போ வந்து சில பேருக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், நைலான் ஜவ்வரிசி போட்டாங்களா இல்லைன்னா மாவு ஜவ்வரிசி போட்டிங்களா அப்படின்ட்டு. ரெண்டுமே போடலாம். ஆனால் நைலான் ஜவ்வரிசி போடும்போது கொஞ்சம் ஒரு 5 to 6 hours ஊற போடணும். இதுவே மாவு ஜவ்வரிசியாக இருந்ததுன்னா உங்களுக்கு 15 to 20 minutes ஊற போட்டாக்க போதும். அதனால வந்து இதை வந்து செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக செய்யணும் அப்படின்னீங்கன்னா மாவு ஜவ்வரிசி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி மாவு ஜவ்வரிசி தான் சேர்த்து தான் இது செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உகாதி வரப்போகுது, டே ஆஃப்டர் டுமாரோ. அதுக்கு வந்து நம்ம போளி கூட செய்யணும். அது நிறைய டிஃப்ரெண்ட்டான போளிகள் செய்வாங்க. முடிஞ்சால் நானும் ஒரு டிஃப்ரெண்ட்டான போளி செஞ்சு அப்லோடு பண்ணுறேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.